அண்ணா சீக்கிரம் கூட வாயா. என்னாச்சு தங்கச்சி? அண்ணா நான் வர வழியில ஒரு ஆமைக்குட்டியை பார்த்தேண்ணே. என்னது ஆமைக்குட்டியா? சரி வா போய் பார்ப்போம். இங்க பாருண்ணே. அட ஆமா ஆமைக்குட்டி. இப்போ என்ன தங்கச்சி பண்றது? வேணா பொரிச்சு சாப்பிடுவோமா? அட லூசு தங்கச்சி, இந்த ஆமையெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்ப இது என்னென்ன பண்றது? இந்த ஆமையை எடுத்துட்டு போய் நம்ம காவேரி தண்ணியில் விட்டுருவோமா? ஓகே. உடனே அந்த ஆமையை ஒரு பாக்ஸ்ல போட்டு அடைச்சி நானும் என் தங்கச்சி வண்டி எடுத்துட்டு நேரா காவேரி கிளம்பிட்டோம். நம்ம வண்டி தான் 1500 சிசி ஆச்சு, அதனால 2 நிமிஷத்துல காவேரிக்கு வந்துட்டோம். காவேரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தண்ணியை பார்த்தா ஆடி மாச காத்துல அடிச்சு அலமோதி போயிட்டு இருக்கு. அப்புறம் தங்கச்சியை மேலே நிப்பாட்டிட்டு ஆமையை எடுத்துட்டு வந்து தண்ணியில விட்டோம் பாருங்க, ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. சரி ஆமை கதை அவ்வளவுதான் நினைச்சிட்டு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு தலைவர் சரசரன்னு தண்ணிக்குள்ள ஓடிட்டாரு. அந்த ஆமை ஓடுறத பாக்கிறதுக்கே அவ்வளவு அழகா இருந்ததுங்க. நானும் என் தங்கச்சி ஒரு உயிரை காப்பாத்திட்டோங்கிற சந்தோஷத்துல காவேரியில காலம் நினைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.